சொல்வார், மாலிகி மதுஹப் நீங்க மதுஹப்னு சொல்லி அவர் பேரை பயன்படுத்தி ஏமாத்துகிறீர்களே, அந்த மாலிகி இமாம் சொல்வார், இதோ இந்த கபரில் அடங்கி இருக்கிறாரே, ரசூலுல்லாஹ்வுடைய கபரை காட்டி சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்ட அந்த கபரை காட்டி மாணவர்களுக்கு சொல்கிறார், இந்த கபரில் அடங்கி இருக்கிறாரே, இவருடைய சொல்லை தவிர உலகத்தில் எவருடைய சொல்லா இருந்தாலும் அதுல ஏத்துக்கிறதும் இருக்குது, எடுத்து வீசுறதும் இருக்குது. இந்த ஒரு ஆள் சொல்லுதான் 100% ஏற்றுக்கொள்ள வேண்டியது. வேறு எவர் சொல்லா இருந்தாலும், என் சொல்லா இருந்தாலும், எனக்கு அப்பனா ஒரு ஆள் இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. இந்த ஒரு ஆளுடைய சொல்லை தவிர, இந்த முகமதுடைய சொல்லை தவிர வேறு எவருடைய சொல்லா இருந்தாலும் அதில் ஏற்கத்தக்கவையும் இருக்கிறது, எடுத்து வீசத்தக்கவையும் இருக்கிறது. யார் சொல்றா? மாலிக் இமாம் சொல்கிறார்கள். இதுக்கு மதுஹபுக்கு என்ன சம்பந்தம்? அந்த மகான்களுடைய பெயரை பயன்படுத்தி அவர்கள் மரணித்து பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நீங்களாக சில சட்டங்களை எழுதி வைத்துக் கொண்டு அது விற்பனையாவதற்காக அந்த பெயரை யூஸ் பண்ணுகிறீர்கள். உங்களுடைய ஹனபி மதுஹபுக்கும் ஹனபி இமாமுக்கும் சம்பந்தம் உண்டா? உங்களுடைய சாபி மதுஹபுக்கும் சாபி இமாமுக்கும் சம்பந்தம் உண்டா? உங்களுடைய மாலிக் மதுஹபுக்கும் மாலிக் இமாமுக்கும் சம்பந்தம் உண்டா? உங்களுடைய ஹம்பலி மதுஹபுக்கும் ஹம்பலி இமாமுக்கும் சம்பந்தம் உண்டா? கிடையவே கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து உலமாக்களுக்கு யார் தலைவர்? ஹலீலுர் ரஹ்மான் ரியாஜி அவர்கள் அன்றைக்கு தலைவராக இருந்தார்கள். தலைவராக இருந்த காலத்தில் ரஹ்மத் பத்திரிகையில ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன கேள்வி கேட்கப்படுகிறது? நாமெல்லாம் ஹனபி மதுஹபுக்காரர்கள், நாமெல்லாம் அபூ ஹனீஃபா இமாமை மதிக்கிறோம். அந்த அபூ ஹனீஃபா அவர்கள் என்னென்ன புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார்கள்? யார் கேட்கிறா? ஒரு வாசகர் ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒருத்தர் கேட்கிறார். அப்ப கேட்ட உடனே அவர் பதில் சொல்றார். யாரு? இங்க இருக்கிற உலமாக்களுக்கு எல்லாம் தலைவர். இப்ப யாரையெல்லாம் பெரிய பெரிய அல்லாமாக்கள் சொல்றீங்களோ இவங்களெல்லாம் மதிக்கப்பட்டவர். அவர் சொல்றாரு, அபூ ஹனீஃபா இமாம் நிறைய எழுதுனாங்க, நிறைய புஸ்தகம் எழுதுனாங்க, எதிரிகள் அழிச்சிட்டாங்க, அவர் புஸ்தகம் ஒண்ணு கூட உலகத்தில் இல்ல. யார் சொல்றா? யார் சொல்றாங்க? ஜமாஅத் உலமாவுடைய தலைவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அபூ ஹனீஃபா கிதாபு ஒண்ணு உலகத்தில் இல்ல, அவர் எழுதின கிதாபே உலகத்தில் இல்லன்னா ஹனபி மதம்னா என்னப்ப? அடே, அவர் எழுதின கிதாபே இல்லங்கிறீங்க, அப்புறம் ஹனபி மதம் என்ன? பிந்தி வந்தவன் அவனா விட்டு அடிச்சது. பாயிண்ட் விளங்குறா? அந்த இமாம்கள் பேரை அதாவது அடிக்கும் பொழுது இவங்க மக்கள்கிட்ட மார்க்கெட் ஆகணும்ல, மார்க்கெட் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? இப்ப நானே சொல்லிட்டு வைங்களேன், நான் இப்படி சொல்லும் பொழுது நானா சொல்லாம நான் எப்படி சொல்றேன் வைங்க, இப்போ நான் சொன்னதை அப்துல் காதர் ஜீலானி சொன்னார்கள், அப்படியா நான் சொன்னேன் வைங்களேன், இவன் யாரு சொல்றது? மனிதனுடைய சைக்காலஜி என்ன? யாரு சமுதாயத்தில் மதிக்கப்படுகிறார்களோ அவங்க பேரை பயன்படுத்தி ஒண்ணு சொன்னால் என்னவாக ஈடுபடும். அந்த அடிப்படையில் இவங்க பார்த்தாங்க, அபூ ஹனீஃபா கிதாபு இல்ல. இப்ப 300 வருஷத்துக்கு 400 வருஷத்துக்கு முந்தி வந்த ஆளுக்கு எழுதுனதான் நம்ம மதுஹப்னு கட்டி வச்சிட்டு இருக்கிறோம். இத 300 வருஷத்துக்கு முந்தின ஆளுக்கு பேர்ல விட்டோன்னு வைங்க, ஈடுபடாது. என்ன பண்ணலாம்? முந்தி உள்ள ஆட்களுடைய பேரை தேர்ந்தெடுக்கிறது, நம்ம அபூ ஹனீஃபா பேரை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உண்டாக்கினீர்களே தவிர, நீங்க வச்சுக்கிற இந்த ஹனபி மதுஹப் அபூ ஹனீஃபா இமாம் உண்டாக்குனதா? இல்ல. அதே மாதிரி ஷாஃபி மதுஹப் நீங்களே நிறைய நான் உதாரணம் சொல்லுவேன், அவ்வளவு வேணாங்க. ஹனபி மதுஹப் இல்ல. நான் கேட்கிறேன், நீங்க ஓதுற மௌலிதுக்கு உங்க ஹனபி மதுஹப் ஆதாரம் காட்டுங்க பார்ப்போம். குர்ஆன்ல இருந்து காட்ட வேணாம், ஹதீஸ்ல இருந்து காட்ட வேணாம். நீங்க ஓதுற மௌலிதுக்கு, நீங்க ஓதுற பாத்தியாவுக்கு, நீங்க ஓதுற கொடிமரத்துக்கு, நீங்க எழுத தாயத்து தட்டு தகடு இலவு எல்லாத்துக்கும் எங்க ஆதாரம் காட்டுங்க. அபூ ஹனீஃபா சொன்னார்னு சொல்லியாச்சும் மதுஹபுக்கு தவளை காட்டு பார்ப்போம். காட்ட இயலாது. ஏன்? இதெல்லாம் மதுஹப்னு சும்மா சொல்லிக் கொள்கிறீர்கள், உங்களுடைய வசதிக்கு நடந்து கொள்கிறீர்கள், அவ்வளவு வேண்டாம். இப்ப ஷாஃபி மதுஹப்ங்கறாங்க, அவராச்சும் சில கிதாபுகள் எழுதினார். அவர் அல் உம்முண்டு ஒரு கிதாப் எழுதினார், அர் ரிசாலான்னு சொல்லி ஒரு கிதாப் எழுதினார். அது மாதிரி அல் இக்திலாஃப்னு சொல்லி ஒரு கிதாப், இக்திலாஃபுல் ஹதீஸ் என்று கிதாப் எழுதினார். முஸ்னது ஷாஃபின்னு சொல்லி கிதாப் எழுதினார். 4-5 கிதாப் எழுதியிருக்கிறார் ஷாஃபி இமாம். ஆனால் ஷாஃபி மதுஹபுக்கு அந்த கிதாபுக்கு சம்பந்தம் இருக்காண்டா? கிடையாது. ஷாஃபி இமாம் என்ன சொல்றாங்க? சின்ன உதாரணம், ஜும்மா இருக்குல்ல, ஜும்மாவுக்கு ஷாஃபி மதுஹப்ல உள்ளவங்க எத்தனை பாங்க சொல்றாங்க? எத்தனை பாங்க சொல்றாங்க? 2 பாங்க சொல்றாங்க. ஹனபி அப்படிதான் சொல்றாங்க. ஜும்மா தொழுகைக்கு முதல்ல ஒரு பாங்க சொல்லிடுவாங்க,
இமாம் மெம்பர்ல ஏறி உட்கார்ந்தோன்னு இன்னொரு பாங்கு சொல்லுவாங்க. இத ஹனபியும் சொல்றாங்க, ஷாபியும் சொல்றாங்க, மாலிகியும் சொல்றாங்க, ஹம்பலியும் சொல்றாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொன்னதில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி செஞ்சாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டது. அபூபக்கர் காலத்தில் ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டது. உமர் காலத்தில் ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டது என்று சஹீஹுல் புகாரியில ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷாஃபி இமாம் அவர்கள் தன்னுடைய உம்மு என்ற கிதாபில ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? ஜும்மாவுக்கு 2 பாங்கு சில பேர் சொல்கிறார்கள், அது சரியில்லை. நான் எதை தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொன்னால், எது நபிகள் நாயகத்தின் காலத்தில் இருந்ததோ, எது அபூபக்கர் காலத்தில் இருந்ததோ, எது உமர் காலத்தில் இருந்ததோ, அந்த முறையை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன். யார் சொல்றா? ஷாஃபி இமாம் சொல்கிறார். ஷாஃபி மதுஹபுக்காரர்கள் 2 பாங்கு சொல்றாங்க. ஷாஃபி இமாம் சொன்னார் ஒரு பாங்கு சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். கதை இல்ல, கற்பனை இல்ல. அல் உம்முங்கிற கிதாபு என்னிடத்தில் கூட இருக்கிறது. எங்கள் தௌஹீத் உலமாக்கள் அத்தனை பேர் அதை வைத்திருக்கிறோம். உங்கள் மதரசாக்கள் வைத்திருக்கிறீர்கள். ஷாஃபி இமாம் எழுதிய கிதாபில் என்ன இருக்கிறது? ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு என்று இருக்கிறது. ஷாஃபி மதுஹப் என்று நீங்கள் பின்னாடி எழுதிக்கிட்டீங்களே, அதுல எழுதி வச்சுக்கிறீங்க 2 பாங்கு. அப்ப ஷாஃபி இமாமுக்கு சம்பந்தம் இருக்கா? எங்க நாங்க இமாம திட்டுறோம், இமாம்களை நீ திட்டாதேங்கிறோம். நாங்க என்ன சொல்ல வர்றோம்? இமாம்கள் பேரால அசிங்கத்துக்கு சின்ன உதாரணம் நான் கேட்கிறேன். நான் சில சட்டங்களை சொல்றேன். இத ஒரு அந்த இமாம் சொல்லி இருப்பாரான்னு நீங்க உங்க மூளையை கொண்டு சிந்திச்சு பாருங்க. இது எந்த உலமாட்டையும் கேட்க வேணாம். இப்படி உலமா சொல்லியிருப்பாங்க. அபு ஹனீஃபா அப்படி சொல்லியிருப்பாங்களா? இப்ப ஹனீஃபா ஒரு பள்ளியாசல்ல பேசிமாம் சேர்க்க போறோம். பேசிமாம் சேர்த்தா என்ன செய்வோம்? ஒரு வாட்ட சட்டமா இருக்காரான்னு பாப்பீங்க, கிராத்து நல்லா இருக்கான்னு பாப்பீங்க, நல்லா ஓடுவாரான்னு பாப்பீங்க, பயான் நல்லா பண்ணுவாரான்னு பாப்பீங்க. இதைத்தான் நீங்க பாப்பீங்க. ஆனா ரசூல் மதுஹப் கிதாபுல எப்படி எழுதிக்கிறாங்க தெரியுமா? ஒரு ஆளை பேசி மாமா சேர்க்கிறதா இருந்தா அதற்கான தகுதிகள் இதுல இருக்கு, மதுஹப் கிதாபுல இருக்குது. அபு ஹனீஃபா பேர்ல எழுதி வச்சுக்கிறாங்களே, அந்த கிதாபுல இருக்கிறது. பேசி மாமா சேர்க்கக்கூடியவர் சும்மல் அக்பரு ரஸன், பேசி மாமுக்கு மண்டை பெருசா இருக்க வேண்டும். கிதாபுல மதுஹப் கிதாபுல இருக்குது. எதுல இருக்குது? நான் சொல்லக்கூடிய இந்த சட்டம் ஹனபி மதுஹபுடைய துருல் முக்தார்ங்கிற கிதாபுல இருக்கிறது. யாரும் மறுக்க இயலாது. மறுத்தா டெக்ஸ்டோட எடுத்துக்கணும், ஜெராக்ஸ் எடுத்து கையில தர்றேன். ஆபீஸ்ல இருந்து நாளைக்கு வாங்கிக்கிறங்க. என்ன இருக்கிறது? எதுல இருக்குது? நான் சொல்லக்கூடிய இந்த சட்டம் ஹனபி மதுஹபுடைய துருல் முக்தார்ங்கிற கிதாபுல இருக்கிறது. யாரும் மறுக்க இயலாது. மறுத்தா டெக்ஸ்டோட எடுத்துக்கணும், ஜெராக்ஸ் எடுத்து கையில தர்றேன். ஆபீஸ்ல இருந்து நாளைக்கு வாங்கிக்கிறங்க. என்ன இருக்கிறது? சும்மல் அக்பரு ரஸன், பேசிமாமாக ஒரு ஆள் வர்றதா இருந்தால் அவருக்கு மண்டை பெருசா இருக்க வேண்டும். ஹனபி கிதாபுல இருக்குது. மர்சல ஓதி கொடுக்குறாங்க. இத படிச்சுதான் மௌலவின்னு பட்டம் வாங்குறாங்க. இத மறுக்க இயலாது. நான் கேட்கிறேன், நீங்களே சிரிக்கிறீங்கள, இது அபு ஹனீஃபா சொல்லிருப்பாரா? உங்களுக்கே கிறுக்குத்தனம்னு படுத. இது அபு ஹனீஃபா சொன்னார்னா அவருடைய அந்தஸ்து இறங்கி போயிருதா? இப்படி அந்த சொல்றீங்க. அது ஒரு பெரிய அறிஞர் நினைக்கிறோம். மண்டை பெருசா சூப்பா போட போறாரு. மண்டை ஆட்டு தடவை மண்டை பெருசா இருக்கணும். ஏன்? சூப் போட்டு குடிக்கிறதுக்கு பெருசா இருக்கணும். மனுஷன் தலைவருக்கு பெருசா இருக்கணும். மண்டை பெருசா இருக்கணுங்கிறாரு. என்ன ஒரு இமாமா, ஒரு கோமாளியா அப்படி நினைப்பீங்களா இல்லையா? அப்ப அந்த இமாமின் பெயர்ல இப்படி கட்டுக்கதை எழுதி வச்சாங்களே, இவங்க அவரை கேவலப்படுத்துறாங்களா? இது பொய். அந்த அறிஞர், அந்த மேலை இப்படி கிறுக்குத்தனமா சொல்லல என்பவர்கள் இமாமை மதிக்கிறோமா? சொல்லுங்க. கிறுக்குத்தனமா இமாம்கள் சொன்னார்கள் சொல்வது அவர்களை அவமதிக்குமா? இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்துக்கும் இமாமுக்கும் சம்பந்தம் இல்ல. இது அவங்களை மதிக்கும். அதே மாதிரி அவர் அபு ஹனீஃபா பேர்ல அபு ஹனீஃபா சொன்னார்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அபு ஹனீஃபா சொன்னார் எப்படி எழுதி வச்சுக்கிறாங்க? ஒருத்தர் விபச்சாரம் பண்றான், ஃப்ரீயா விபச்சாரம் பண்ணான்னு வைங்க, ஒரு பொம்பளைகிட்ட, அதுக்கு தண்டிக்கணுமா? காசு கொடுத்து விபச்சாரம் பண்ணான்னு சொன்னா அவனை தண்டிக்க கூடாது. ஏன் மகரு கொடுத்துட்டாங்கல்ல, இப்படி பாயிண்ட் என்று அபு ஹனீஃபா சொன்னார் என்று ஹனபி கிதாபில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அபு ஹனீஃபா சொன்னாரா, நீங்க விபச்சாரம் செய்யறதா இருந்தா சும்மா ஓசியா பண்ணிடக்கூடாது, அதுக்குரிய காசை கொடுத்து போடுங்க. காசை கொடுத்துட்டு விபச்சாரம் பண்ணி விட்டால் மாட்டிக்கிட்டீன்னு வைங்க, இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறது. அபு ஹனீஃபாவுடைய அந்த துருல் முக்தார் சட்டம் அமுல்ல இருக்கிறது. இங்க உள்ள ஒருத்தர் என்ன செய்யறாரு, டெல்லி இமாம் இருக்காரு, அவர் தான் ஜனாதிபதியா இருக்காரு. அவர்கிட்ட சட்டம் அமுலுக்கு வருது. என்ன ஆகுது? விபச்சாரம் பண்ணி விட்டான்னா ஒழுங்கா கட்டணம் கொடுத்தானான்னு பாருங்க, காசு கொடுத்துட்டான்னு சொன்னா அவனை தண்டிக்காதீங்க இப்படின்னு சொல்லி அபு ஹனீஃபா சொன்னார்னு சொல்றீங்களப்பா. உங்களுக்கு கோமாளித்தனம் தெரியுதா இல்லையா? இது எப்படி அவர் சொல்லியிருப்பாரு? அவ்வளவு பெரிய மேதை
அவ்வளவு பெரிய சிந்தனையாளர், அவ்வளவு பெரிய ஆராய்ச்சியாளர், இந்த பைத்தியக்காரத்தனத்தை சொன்னார்னு சொல்றீங்களே, நீங்க அவர்களை கேவலப்படுத்துகிறீர்களா? நாங்கள் கேவலப்படுத்துகிறோமா? இதுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. எப்படி? முந்தைய வேதங்களில் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் சுலைமான் நபியை சொல்வார்கள், தாவூத் நபியை சொல்வார்கள். எப்படி சொல்வார்கள்? தாவீது ராஜா இருக்காரே, அவர் என்ன செய்தார் என்றால், உரியா என்று ஒருவன் அவருடைய படையிலே தளபதியாக இருந்தான். அந்த உரியாவுடைய பொண்டாட்டி குளித்துக் கொண்டிருக்கும் போது தாவூத் நபி பார்த்து விட்டார். அவர் அழகிலே மயங்கினார். இந்த பொம்பளை அடைவதற்காக வேண்டி உரியா என்பவனை ஒரு போருக்கு வேணும் என்று அனுப்பினார். அனுப்பிவிட்டு தன்னுடைய தளபதிகளுக்கு சொன்னார், இவனை காலி பண்ணிருங்க யுத்தத்தில். அதே மாதிரி காலி பண்ணினார்கள். அந்த உரியாவுடைய பொண்டாட்டிய அவர் அபேஸ் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு பிறந்தவர் தான் சுலைமான் நபி என்று வேறு வேதங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. குர்ஆன் என்ன செய்யுது? பாவிகளா, சுலைமான் நபியையும் தாவூத் நபியை கேவலப்படுத்துவதற்கு இவ்வளவுக்கு துணிஞ்சிட்டீங்களா நீங்க? இது பொய், இது கட்டுக்கதைன்னு சொல்லுகிறது. ஆனா அவங்களுக்கு கோபம் வரும். எப்படி? தாவூத் நபி சுத்தமானவராக இருந்தார், ஒழுக்க சீலராக இருந்தார் குர்ஆன் சொல்லுது. குர்ஆனுக்கு முந்தைய வேதங்கள் சொல்லுகிறது தாவீது ராஜா என்பவர் ஒழுக்கக்கேடராக இருந்தாரு, அடுத்தவன் முன்னாடி அபகரிச்சுக்கிட்டாரு, ஒருத்தனை கொலை செஞ்சவன் முன்னாடி தூக்கிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி நீங்க செய்றீங்களா இல்லையா? இப்ப எப்படி தாவூத் நபியை பற்றியும் சுலைமான் நபியை பற்றியும், லூத் நபி திராட்சை ரசம் அருந்தி டிரெஸ் எல்லாம் கலட்டி நிர்வாணமா மயங்கி கிடந்தார். யாரு? லூத் நபி. அவரோட அவருடைய பிள்ளைகளே வந்து சேர்ந்தார்கள் என்று எழுதி வைத்து லூத் நபியை கேவலப்படுத்தினார்களே, அதற்கும் நீங்கள் அந்த இமாம்கள் பெயரால் எழுதி வைத்திருக்கிற சட்டங்களுக்கு என்ன வேறுபாடு? அப்ப இமாம்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று சொல்வதுதான் எங்கள் வேலை. கண்ணியப்படுத்துறது எப்படி? 4 இமாம்களும் சொன்னபடி நடங்கள். 4 இமாம் என்ன சொன்னாங்க? குர்ஆன்ல உள்ளபடி நடங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதை கேளுங்கன்னு சொன்னாங்க. நாங்க சொன்னா கேட்காதீங்கன்னு சொன்னாங்க. நாங்க ஆதாரத்தை காட்டி சொன்னா கேளுங்கன்னு சொன்னாங்க. நாங்க ஆதாரம் இல்லாம எதையாவது சொன்னா அதை தூக்கி வீசுங்கன்னு சொன்னாங்க. இத சொன்னால் என்ன செய்யறாங்க? முத்தவள்ளிகள்கிட்ட போய் பொதுமக்கள்கிட்ட போய் இமாம்களை அந்த தியாகம் இவர்களுக்கு வருமா? நம்ம இமாம திட்டுற மாதிரி மக்கள்கிட்ட எப்படி கொண்டு வருது? அந்த இமாம்கள் எப்படிப்பட்ட காலம்? சிறந்த காலம். கைருல் குரூனி கரணி, காலத்தில் சிறந்தது என் காலம், அதுக்கடுத்த காலம் அதுக்கடுத்து சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் யாரை பாராட்டினார்களோ அந்த இமாம்களை எப்படி கேவலப்படுத்துகிறார்கள் பார்த்தீர்களா? இப்படின்னு உசுப்பி விடுறீங்களே, இப்படின்னு மக்களை தூண்டி விடுறீங்களே, இது அபூ சுஃபியானுடைய மூளையா நபிமார்களுடைய மூளையா? இது அபூஜகளுடைய வழிமுறையா நல்லடியார்களுடைய வழிமுறையா? அவுலியாக்களை அடுத்து என்னது? இமாம்களை திட்டுறாங்கன்றாங்களா? அடுத்து என்ன? இவங்க இருக்காங்களே, இவங்க அவுலியாக்களை திட்டுறாங்க. நம்ம என்ன செய்யறோமா? அவுலியாக்களை திட்டுறோம். எந்த அவுலியாவை திட்டணும்? எந்த அவுலியாவை திட்டணும்? அவுலியாக்களின் பெயரால் நீங்கள் அவிழ்த்து விட்டிருக்கிற கட்டு கதைகளை மறுக்கிறோம். மகான்கள் என்று நீங்கள் கழுதையையும் குதிரையையும் மரக்கட்டைகளையும் மகான்கள் என்று சொல்கிறீர்கள். அதை நாங்கள் மறுக்கிறோம். எதை மறுக்கிறோம்? வெளிப்படையா நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்து நல்லபடியாக பிரச்சாரம் பண்ணி நல்லபடியாக தொழுது அதுக்குரிய சான்றோடு இறந்து விட்டார்களே, அந்த மாதிரி ஆட்களை நாங்க சொன்னோமா? அப்துல் காதர் ஜீலானி இருக்கிறார்கள், அவர்கள் நாங்க என்ன தரக்குறையா பேசணுமா? அவரை கடவுளை ஆக்கினால் அதை கண்டிப்போம். அவருக்கு அல்லாஹ்வுடைய சக்தி இருக்கு என்றால் கண்டிப்போம். அது அப்படிலாம் சொன்னார்கள். மூலமுடி மஸ்தான் சொன்னாரு, மூலது கிதாபுல சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? உமையுனாதி சிமி அல்ஃபம்பி ஹல்வத்திஹி அஸ்மம்பி ஹிம்மத்திஹி சர்மல்லி அஃபுவத்திஹி அஜப்துஹு முஸ்ரியம் மின் அஜ்லி தாவத்திஹி ஃபல் யது யா அப்துல் காதிர் முஹியத்தீனி. துன்பங்கள் வரும் பொழுது என்னை 1000 முறை நீ அழைத்துப் பார், ஓடோடி வருவேன், உன் துன்பத்தை தீர்ப்பேன் என்று அப்துல் காதர் சொன்னார் என்று மூலது கிதாபில் எழுதி வைத்திருக்கிறீர்களே, அந்த கட்டுக்கதையை நாங்கள் மறுப்போமே தவிர அவரை மறுத்தோமா?